ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த புதிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஆயத்த நாள், சர்ச்சுக்கு போகிற ஆயத்த நாள். பாருங்கள், இது 2 பேர் லூக்கா 18, 12, 13 வசனங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா பரிசேயன், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆயக்காரன். 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாத்தையும் ஏசப்பாட்டு சொல்லுகிறாங்க. பாருங்கள், பரிசேயன் எப்படி ஜெபிப்பான் பாருங்கள். நான் வாரத்தில் 2 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸு, எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நான் தசம பாகம் நான் ஒழுங்காக கொடுக்குறேன் என்று சொல்லி அவன் தன்னை சுயமாக கடவுள்கிட்ட ஒப்படைச்சி ஜெபம் பண்ணுறான். ஹல்லேலூயா. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆயக்காரன். ஹல்லேலூயா. அவன் வானத்தை ஏறெடுத்து பார்க்குறதுக்கு பலன் இல்லாமல், வானத்தை ஏறெடுத்து உண்மையாக பார்க்குறதற்கு அவனால் முடியாமல் அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், தன்னுடைய இருதயத்தை அடித்து கொண்டு. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த இடத்துல தன்னுடைய உள்ளந்திரியத்திலேருந்து உள்ளார்ந்த மனிதத்தில், அப்பா என்னை நீர் உம்முடைய கிருபையினால் தாங்கியிருக்கிறீரே, உம்மை நான் அப்பா ஏறெடுக்கிறதற்கு பாத்திரன் இல்லையே என்று சொல்லி அவன் அவ்வளவு தாழ்மையாக ஜெபிக்கிறான். பாருங்க, ஏசப்பா என்ன பண்ணினார்? தசமபாவகம் கொடுத்தவனையும் பார்க்கல, உபவாசம் இருந்தவனையும் பார்க்கல, அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். பாருங்க, கடைசியில் ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஏசப்பா ஏற்றுக்கொண்டு அவனுடைய தேவைகளை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்னைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சபைக்கு போகிறோம், சபையில் வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் நம்ம உள்ளந்திரியத்தில் என்ன இருக்குது? தாழ்மை இருக்கா? உள்ளத்தில் என்ன நோக்கம்? இருதயத்தில் என்ன நோக்கம் இருக்குது? அவர்கிட்ட நம்ம இப்படி பிடிவாதமாக சில காரியங்கள் நான் செய்கிறேனே, என்னை நீர் காண்கிறீரே என்று நம்ம அஞ்ஞானி விளையைப் போல ஜபிச்சா ஒன்றுமே செயல்படாதுங்க. ஹல்லேலூயா. அந்த தாழ்மை, அந்த கிருபை நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறாருன்னு அவன் எப்படி ஆயக்காரன் அவனை நேரிட்டு பார்க்காம வானத்தை ஏறிட்டு பார்த்து தன்னுடைய இருதயத்தை அடித்து கொண்டு. ஹல்லேலூயா. படிங்கங்க லூக்கா 18வது அதிகாரம். சில உபதேசங்கள், தேவனுடைய உபதேசங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. நம்மளும் அப்படிப்பட்டவர்களாய், சிறந்தவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், ஏசப்பா பிரியமுள்ளவர்களாய் இருக்கணும். இந்த நாளை